வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு காளான் கிரேவி. அது எப்படி செய்யணும் பார்க்குற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சுக்கிறோம். அது காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா பொரியணும். அதுக்கோசரம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாமா. இப்போ அது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டு வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடலாம். ஏன் நம்ம வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் போடுறோன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம்னாக்கா வதங்கி காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டால் தான் அதனுடைய காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். காரம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் நமக்கு தேவையான காரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் கிளறி விடலாம். நல்லா கிளறி விடலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்காச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து மறுபடியும் அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுங்க இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கலருக்கு நல்லா இருக்கும். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த வாசம் அப்போ தான் மறையும், நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி போட்டு கிளறி விட்டாச்சு. 1/4 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூளை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து கிளறி விடலாம். நல்லா மிக்சிங் ஆகிற அளவுக்கு கிளறுங்க. இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருந்த மஷ்ரூமை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கிளறி விடலாம். நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அந்த மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போ எடுத்து அதை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா கிரேவி என்பது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணுமோ நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள், கிரேவி ரெடி. இப்போ கிரேவி ரெடி. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு அப்படியே நம்ம இறக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரேவி ரெடி. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எதுக்கு வேணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா.